தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஈரோடுல கூட கிட்ட 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க. கண்டிப்பா காவல்துறை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வரும் கூடிய விரைவில் அது நடக்கும். நடக்கிறப்ப தெரியும். அது நடக்கிறப்ப தெரியும். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான அவங்க காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை அவங்களோட பணியை செய்யணும். மக்கள்ல ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல, தலைவர் அவரோட ப்ரோக்ராம் நாளைக்கு தான் தெரியும். அவர் எப்படி வராருங்கிறது பாதுகாப்பு காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும். அது எப்படி வராருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இல்ல, கோவை விமான நிலையத்தில் வராங்க நான் சொல்லவே இல்லை. அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வராரான்னு நாளைக்கு தான் தெரியும். தொண்டர்களே கண்டிப்பாக நாங்கள் அனைத்து தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு நேற்றே வந்தது. தொண்டர்கள்லாம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக தொண்டர்களும் அனைத்து சொல்லுங்க. அதான் திரும்பவும் சொல்றேன். பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் ப்ரோக்ராம் நாளைக்கு தான் தெரியும். நடந்த மீட்டிங் அப்போ கடைசி நேரத்தில் சில தொண்டர்கள் QR கோட் இல்லாதவங்களே உள்ள அலோவ் பண்ணாங்க. அது சரியா தனியாது. அந்த மாதிரி ஈரோட்லயும் ஏதாவது இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. QR கோடு இருக்காது, என்ட்ரி பாஸும் இருக்காது. பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க தலைவர் அவர்களை சந்திக்கலாம். ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நான் திரும்பவும் வேணா சொல்றேன். தமிழ்நாடு அனைத்து மதத்தை பின்பற்றுபவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, மதுரை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில சித்திரை திருவிழா அப்ப கூட அழகர் ஊர்வலம் வரப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் அதை வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சபரிமலைக்கு போற பக்தர்கள் கூட அங்க இருக்கிற வாவர் மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் மக்களும் சரி ரொம்ப ஒற்றுமையா தான் இருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. இதற்கு 2 கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணுது. ஒன்னு உங்களுக்கே தெரியும், பாஜக, இன்னொன்னு திமுக. அதனால மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. தமிழக காவல்துறை நான் இதுக்கு தெளிவா இப்ப சொல்லிடுறேன். தமிழக காவல்துறை நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம். இதுதான் இதை தேவையில்லாம அதை நேரம் கடத்தி இந்த பிரச்சனையை ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனையை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. நம்ம அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசாதான், அனைவருக்குமான ஒரு இயக்கமா தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. என்ன நடக்குதோ, அதாவது ஒரு பாசிச மனப்பான்மை இருக்கு, அதை சுட்டிக்காட்டுறாரு. அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு. ஒழிய அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு. சார், நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்றீங்க. ஏறாதீங்க பிடிக்கானா எந்த தொண்டர்கள் சொல்றதை கேட்கற மாதிரி ஒன்றும் தெரியலையே சார். எல்லாம் நீங்க சொல்றதுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் ஒரு அன்பின் மிகுதியால அதை பண்றாங்களே ஒழிய எந்த இடத்துலயாவது நான் சொல்றேன் விதிமுறை. இப்ப திமுக மாநாடு நடந்தப்ப அவங்க பிரியாணி அண்டாவை தூக்குறது, பிரியாணி கடையில போய் அத்துமீறது, பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழக நான் கேட்கறது
வந்து காவலர்கள் மீது ஒரு பெண் காவலர்களுக்கு அத்துமீறி நடக்கிறது, இல்லை வந்து ஒரு கடையில் போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போகிறது. நேற்று நடந்த கூட்டத்தில் முந்தானேற்று நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது. அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொண்டர்கள் எப்பயாச்சும் ஏதாவது இது வரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணியிருக்காங்களா? இவங்க வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில் வந்து ஒரு கிட்ட பார்க்கணும், க்ளோஸா பார்க்கணுங்கிற வந்து ஒரு ஆர்வத்தில் பண்றாங்களே ஒழிய சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணுங்கிற எந்த எண்ணமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடையாது. அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவு இல்லாமல் நார்மலை சாராம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. உதயநிதி அதான் சொல்றாரு, மறைமுகமா சொல்லியிருக்காரு. முதல்ல இளைஞரணி லட்சம் பேர் இருந்தாலும் கோடி பேர் இருந்தாலும் கட்டுக்கடங்காத கோடி பேர் இருந்தாலும் பயனில்லை, லட்சம் பேர் இருந்தாலும் பயனில்லை மறைமுகமா சாதிச்சிருக்காரு. இன்னும் பேங்க் மனநிலையிலே இருக்கிறாங்களா, தொண்டர்கள் மனநிலைக்கு மாறாம அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்தின் நீங்க சொல்றீங்கல்ல, அங்க தலைவரை பார்க்க வருகிற அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் அல்ல, தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள். அதுதான் வித்தியாசம். ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொதுப்படையா அதை பேச தேவையில்லை. சார், நேற்று சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட 3 நபர்கள் ஆட்சியை நபரை வந்து தாவேகா நிர்வாகி, ஒருவேளை ஒரு தாவேகா நிர்வாகியா இருந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? நீங்களே யூகத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கறீங்க, அதை வந்தா பாக்க. நேற்றுக்கு பேசும்போது அண்ணாமலை வந்து நேரடியாக இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துக்களோ இல்லை பட்ஜெட்டிய பிரச்சனைகள் வந்தாலோ சும்மா டைலாக் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஜம்முன்னு போயிடாரு. அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மென்மையான போக்கையே விஜய் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு காரணம். அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். என்ன அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஆபீசர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஆபீசர் உண்மையிலுமே சிறப்பாக பணி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டீமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க, எப்படி நடக்கணும், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டிலாம் எஃபிஷியன்டான காவலர்கள் இருக்காங்க. ஆனா அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி செய்யறதுக்கு அந்த போதிய சுதந்திரம் இருக்காங்கிறதா கேள்வி. நீங்க முதல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேள்வி. அவங்க வந்து ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பு இருங்க, நான் முடிச்சிடறேன். முறையான செய்தியாளர் சொல்லுங்க. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி முதல்ல வந்து ஆட்சியாளர்கள் நோக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க, அவங்ககிட்ட வந்து முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க. இது வரைக்கும் ஆட்சியே முடிய போகுது, இது வரைக்கும் அவங்க நடத்தவே இல்லை. கொடி ஐ மீன் இருந்தா வந்து பிரச்சனைன்னு சொல்றீங்க, இல்லன்னா வந்து இல்லன்னு சொல்றீங்க. விதிமுறைக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படணுங்கிறது தான் ஒரு உத்தரவு. இல்ல அதெல்லாம் வந்து இதுதான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி. இல்ல கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே வந்து ஒரு தீர்மானம் நாங்கள் ஏற்றிருக்கோம். அது என்னன்னா கூட்டணி தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும். அதை வந்து தலைவர் அவர்கள் அறிவிப்பார். உரிய நேரத்தில் வந்து அதுக்கான முடிவு அறிவிக்கப்படும். அதை நான் சொல்லிட்டேன், கேட்டது சொல்லிட்டேன். உங்களுக்கே தெரியும்,
தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்றேன். அவர் கூட மீன் இவ்வளவு நாள் பழகினதுல சொல்றேன், அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே ஒழிய மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க கூடாதுனோ இல்லை. அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறது இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. இதுங்க 2026 ஆட்சி மாறப்ப கண்டிப்பா அந்த சொல்லணும். இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க விமர்சனம். இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா? எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஏன் தயவு செய்து இதை வந்து நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்பதான் சொன்னேன், அது தெரிஞ்சா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும். அதனால வந்து நாளை தலைவர் அவர்களோட பயணத்திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. அதுபடி நடக்கும். மக்களுக்கான பாதுகாப்பு தான். அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல, குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக பேசுவார். அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும்.